गहरी आराधना में जाने से पहले हमारी रीति के अनुसार परमेश्वर को गुण को देखते हुए समझते हुए हम उसकी आराधना में प्रवेश करेंगे. ஆராதனையின் ஆழத்திற்கு போவதற்கு முன்பாக நம்முடைய வழக்கத்தின்படியாக ஆண்டவருடைய குணத்தை நாம் தியானித்தவர்களாக ஆராதனைக்குள்ளே கடந்து செல்லலாம். ये हमारी रीति है और ये हमारे लिए भला है कि हम परमेश्वर के गुण को समझते हुए उसे भली भांति जानते हुए उन बातों को देखते हुए वचन के आधार पर हम परमेश्वर की आराधना करें. இது நம்முடைய வழக்கம் மாத்திரமல்ல, தேவனுடைய குணத்தை உணர்ந்து கொண்டவர்களாக நாம் ஆராதனைக்குள்ள போகும்போது அது மிகவும் நலமாக இருக்கும். आज के गुण के लिए, परमेश्वर के गुण को समझने के लिए मेरे साथ आप निकालिएगा भजन संहिता अध्याय 3 वचन 3. இன்றைக்கு தேவனுடைய குணத்தை புரிந்து கொள்வதற்காக சங்கீதம் 3:3 நாம் எடுத்துக்கொள்ளலாம். भजन संहिता अध्याय 3 वचन 3 சங்கீதம் 3:3 पढ़ेंगे. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். हिंदी में भी पढ़ लीजिए. परंतु हे यहोवा, तू तो मेरे चारों ओर मेरी ढाल है, तू मेरी महिमा और मेरे मस्तिष्क का ऊंचा करने वाला है. परमेश्वर के नाम की स्तुति प्रशंसा होने पाए. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். हम सब जानते हैं कि ये दाऊद का भजन है. இது தாவீதின் சங்கீதம் என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். दाऊद अपने स्थिति को अपने परिस्थिति को यहाँ पर लिखता है. தாவீது தன்னுடைய சூழ்நிலையை பற்றி இங்கே எழுதுகிறார். इस पे यदि हम ऊपर से यानी पहला वचन से देख करके आएंगे, முதலாவது வசனத்திலிருந்து நாம் பார்ப்போமானால் तो उन वचनों को पढ़कर हम समझ सकते हैं कि दाऊद किसी प्रकार की समस्या में है. வசனங்களை படித்து நாம் புரிந்து கொள்ளலாம் தாவீது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருந்தான் என்று. वो किसी प्रकार के उसके अंदर मन में किसी प्रकार का उसे एक दर्द उसके अंदर में हम देख सकते हैं. அவனுடைய உள்ளத்திலே எப்படிப்பட்ட வலி இருந்தது என்பதை பார்க்க முடியும். वह किसी प्रकार के सतावट के अंदर पाया जाता वो हम देख सकते हैं. எப்படிப்பட்ட வருத்தத்தோடு உபத்திரவத்தோடு இருந்தான் என்பதை பார்க்க முடியும். इसीलिए वहां पर कहता है पहला वचन में, मेरे सताने वाले कितने बढ़ गए हैं. அதனால தான் முதலாவது வசனத்திலே நாம் இப்படியாக பார்க்கிறோம், என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். फिर वह कहता है कि मेरे विरुद्ध उठते हैं वे लोग बहुत हैं. அதற்கு பின்பாக சொல்லுகிறார், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் अनेகர். यहाँ तक कि उसे अपने प्राण के लिए भी खतरा का महसूस हो रहा है. அவனுடைய உயிருக்கும் ஆபத்து இருக்கிறது என்பதை அங்கே உணர்கிறான். इसीलिए वो कह रहा है, बहुत से मेरे प्राण के विषय में कहते हैं कि उसका बचाव परमेश्वर की ओर से नहीं हो सकता. वचन 2 में அதனால தான் இரண்டாவது வசனத்தில் நாம் இப்படியாக பார்க்கிறோம், என் ஆத்மாவை குறித்து அவர்கள் இப்படியாக சொல்லுகிறார்கள், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று. कहीं ना कहीं वो अपने आप को शर्मिंदा महसूस कर रहा है. उसके अंदर में एक लज्जा की बातें पाई जा रही है. ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே அவனுக்குள்ள ஒரு வெட்கமும் ஒரு அவமானத்தின் சூழ்நிலையும் காணப்படுகிறது. शायद वो अपने आप को लज्जित महसूस कर रहा है. ஒரு விதத்திலே ஒருவேளை அவன் அவமானத்தையும் வெட்கத்தையும் உணர்கிறவனாய் இருந்திருக்கலாம். वो अनादर, अपने आप का अनादर को महसूस कर रहा है. யாருமே தனக்கு ஆதரவாக இல்லை என்பதை அவன் உணர்கிறான். वो अपने आप को एक कठिन परिस्थिति में जान रहा है. ஒரு கடினமான சூழ்நிலையிலே கடந்து போவதாக உணர்கிறான். इन सारे परिस्थिति के बीच में ही वो एक बात को यहाँ पर कह रहा है. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட தாவீது இங்கே இப்படியாக சொல்லுகிறான், तू मेरी महिमा और मेरे मस्तक का ऊंचा करने वाला है. நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். देखिएगा, इस लाइन से हमें या इस पंक्ति से ये समझ में आ रहा है, இந்த வசனத்திலிருந்து நமக்கு இது புரிய வருகிறது, शायद वो अपना महिमा को खो रहा है या खो दिया है. அவனுடைய மகிமையை இழந்திருக்கிறான் அல்லது இழந்து விட்டான் என்று சொல்லலாம். हो सकता है कि वो लोगों के नजर में, अपनों के नजर में वो अपने महिमा को, अपने आदर को खोया हुआ है. மற்றவர்களுடைய பார்வையிலே அல்லது தன்னுடைய பார்வையிலேயே அவன் தன்னுடைய மகிமையை, உயர்வை, மரியாதையை இழந்து விட்டான் என்று பார்க்கலாம். लग रहा है उसका सर नीचा किया हुआ है, नीचा किया गया है. அவனுடைய தலை கீழாக கொண்டு போகப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். क्योंकि इस वचन में वो लिख रहा है, இந்த வசனத்திலே அவன் எழுதுகிறான், तू मेरी महिमा நீர் என்னுடைய மகிமையும் और मेरे मस्तक का ऊंचा करने वाला है. என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். ये किस परिस्थिति में इस अध्याय को लिखा है करके हम और आप जानते होंगे, कई लोग जानते हैं. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த அதிகாரத்தை எழுதுகிறார் என்று
ஒரு நம்மில் அநேகர் அறிந்திருக்கிறோம். हम भी कई बार उस परिस्थिति में आ सकते हैं जहां हमें लगता होगा कि हम अपने आदर या अपने महिमा को खो रहे हैं. நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படியாக சில சூழ்நிலைகளிலே உணர்ந்திருக்கலாம். நம்முடைய மகிமை போய்விட்டது, நாம் வெட்கத்துக்கு உள்ளாய் இருக்கிறோம். आपको महसूस होता होगा कि लोगों के सम्मुख में मेरा मस्तक जो है वो नीचा हो रहा है. ஜனங்களுக்கு மத்தியிலே என்னுடைய தலை கீழாக போய்விட்டது. मैं अपने आदर और सम्मान को खो रहा हूं. என்னுடைய மகிமையை, என்னுடைய மரியாதையை நான் இழந்து கொண்டிருக்கிறேன். लेकिन सबसे बड़ी दुख की बात ये होगा துக்கமான விஷயம் ஒருவேளை இதுவாக இருக்கலாம் कि यदि इस प्रकार की स्थिति यानी मेरा जो आदर को मैं खो रहा हूं या मैं लज्जा महसूस कर रहा हूं, நான் வெட்கத்துக்குள்ளாகிறேன் அல்லது நான் என்னுடைய மரியாதையை மகிமையை இழக்கிறேன் என்ற அந்த சூழ்நிலை வரும்போது, यदि वो परिस्थिति मेरे अपनों के द्वारा मेरे जीवन में आए तो ये बहुत ही दर्दनाक और दुख की बात होगी. அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வரும்போது அது மிகவும் வலியும் வேதனையும் உள்ளதாக இருக்கும். यदि हम अपने या जो मुझे जानते हैं, जो मेरे अपने हैं, उनके द्वारा यदि ये स्थिति मेरे जीवन में आए थे तो ये बहुत दुखदायी होगा. என்னை சார்ந்தவர்கள், எனக்குரியவர்கள், என்னை சுற்றி இருக்கிற மக்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என்னை விட்டுவிட்டார்களானால் எனக்கு அது மிகுந்த வேதனை உள்ளதாக இருக்கும். यदि लज्जा, यदि अनादर की बातें यदि शत्रु के द्वारा मेरे जीवन में आए तो हो सकता है हम सह लें. அவமரியாதையும் அல்லது வெட்கத்துக்குரிய காரியங்களும் வெளியிலே இருந்து அல்லது எதிரிகளிடத்திலிருந்து வந்தால் அதை சகித்துக் கொள்ளலாம். यदि शत्रु, यदि अप्रिय लोग जो जिसको मैं नहीं जानता हूं या फिर जो मुझसे घृणा करते हैं, उस प्रकार के लोगों के द्वारा यदि मेरा अनादर हो तो मैं मान सकता हूं. என்னை வெறுக்கிறவர்கள், என்னை பிடிக்காதவர்கள் ஒருவேளை இப்படி அவமரியாதையாக நடத்தினால் அதை நான் சகித்துக் கொள்ளலாம். लेकिन जब अपनों के द्वारा, ஆனால் நம்மை சார்ந்தவர்கள் மூலமாக, जब मैं जिनसे मैं प्रेम करता हूं, நான் யாரை நேசிக்கிறேனோ, जिनके साथ मैं उठता बैठता हूं, நான் யாரோடு கூட உட்கார்ந்து எழுந்திருக்கிறேனோ, जिनके भलाई को मैं सोचता हूं, நான் யாருடைய நன்மை குறித்து அதிகம் யோசிக்கிறேனோ, जिनके प्रति मेरे मन में अच्छी भावनाएं हैं, யாரை குறித்து நான் நல்ல ஒரு சுபாவம் உடையவனாக, நல்ல எண்ணம் உடையவனாக இருக்கிறேனோ, यदि उनके द्वारा अनादर की बातें यदि मेरे जीवन में आती है, அவர்கள் மூலமாக என்னுடைய வாழ்க்கையிலே அவமரியாதை வருமானால், यदि उनके द्वारा मेरा मस्तक नीचा किया जाता है, அவர்கள் மூலமாக என்னுடைய தலை கீழே போகுமானால், यदि उनके द्वारा एक अनादर की स्थिति में मैं जाता हूं, அப்படிப்பட்டவர்கள் மூலமாக நான் அவமரியாதையான சூழ்நிலைக்குள்ளே போவேனானால், तो हो सकता है कि मैं और आप उस बात को सहन ना कर सकें. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட சூழ்நிலையை சகித்துக் கொள்ள முடியாது. दाऊद के जीवन को देखिएगा. தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்கள். इस स्थिति को जब वो कह रहा है, அவனுடைய சூழ்நிலையை குறித்து அங்கே சொல்லுகிறான். वो किसके द्वारा सताया गया है, யார் மூலமாக அவனுக்கு உபத்திரவம் வருகிறது, किसके द्वारा उसे लग रहा है कि अभी मेरा महिमा को मैंने खो दिया है, என்னுடைய மகிமையை நான் இழந்து விட்டேன் என்று யார் மூலமாக இழந்து விட்டேன் என்று அவன் உணர்கிறான். क्यों वो लज्जा को महसूस कर रहा है, ஏன் அவன் வெட்கத்தை உணர்கிறான், कौन है उसका कारण कौन है. அதற்கான காரணம் யார்? अगर ऊपर शीर्षक में पढ़ेंगे, மேலே அந்த தலைப்பிலை நாம் வாசிப்போமானால், हिंदी बाइबल में लिखा हुआ है, तमिल और अंग्रेजी में नहीं पता लिखा हुआ है जी, वहां पर लिखा हुआ है, दाऊद का भजन जब वह अपने पुत्र अबशालोम के सामने से भागा जाता था. தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடுகையில் பாடின சங்கீதம். अपने खुद के बेटे से अभी उसको क्या हो रहा है, उसको भागना पड़ रहा है, उसके सम्मुख से भागना पड़ रहा है. தன்னுடைய சொந்த குமாரனின் நிமித்தமாக அவன் தன்னுடைய இடத்திலிருந்து ஓடி போக நேர்ந்தது. दाऊद अपने किसी शत्रु के कारण इस स्थिति में नहीं पाया जा रहा है. வேறு ஏதாவது சத்துருக்கள் மூலமாக இந்த சூழ்நிலைக்குள்ளே தாவீது போகவில்லை. खुद का पुत्र, अपना पुत्र, தன்னுடைய சொந்த மகனாலே. हम
दाऊद की स्थिति को जरा समझ करके महसूस करके देख सकते हैं। தாவீதுனுடைய சூழ்நிலையை நாம் உணர்ந்து பார்க்கலாம் இங்கே. शत्रु यदि मुझे अपमान करता है तो कोई बात नहीं, ஒருவேளை சத்ரு நம்மை அவமரியாதையாக நடத்தினால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. शत्रु मुझे टुकराता है तो कोई बात नहीं, சத்ரு என்னை உடைத்து போடுவான் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. शत्रु मेरा अनादर करता है तो कोई बात नहीं, சத்ரு நம்மை அவமரியாதை செய்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. मेरे अपने, ஆனால் என்னுடையவர்கள், मेरा खुद का बेटा, என்னுடைய சொந்த குமாரன், जिसे मैंने प्रेम किया, நான் அதிகமாக நேசிக்கிற புத்திரன், जिसके कई गलतियों को मैंने क्षमा किया, பலவிதமான குற்றங்களை மன்னித்த ஒருவன், उसके कई अधर्मों को क्षमा किया, நான் அவனுடைய குற்றங்களை மன்னித்திருக்கிறேன். मैं उसे क्षमा करके उसे गले लगाया, அவனை மன்னித்து ஏற்றுக்கொண்டு நான் அவனை அரவணைத்திருக்கிறேன். इतना ही नहीं, मैंने उसे छूमा भी, அவனுக்கு நான் முத்தம் கொடுத்திருக்கிறேன். लेकिन अब वही पुत्र, वही व्यक्ति मेरा लज्जा का कारण बन रहा है, मेरे मस्तक को नीचा करने का एक स्थिति में वो मुझे ले आ रहा है. அந்த நபர், அந்த குமாரன் இந்த இடத்திலே என்னுடைய மகிமையை கீழே போடுகிறான், என்னுடைய தலையை வெட்கத்துக்குள்ளாக்குறான். हम सब जानते हैं उस घटनाओं को, इसीलिए हर बात को कहने का या दिखाने का जरूरत मुझे नहीं होगा. அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் அறிந்திருக்கிறோம், எல்லாவற்றையும் காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன். दूसरा शामुएल की पुस्तक में हम 15 अध्याय में उन बातों को हम पढ़ते हैं. 2 சாமுவேல் 15வது அதிகாரத்திலே இதை குறித்து நாம் படிக்கிறோம். देखेंगे जब बच्चों के कारण माँ बाप के जीवन में दुख आता है ना, பிள்ளைகள் மூலமாக தன்னுடைய பெற்றோர்களுக்கு ஒரு துக்கமும் வேதனையும் வரும்போது वो सहने से थोड़ा बाहर होता है. அதை சகிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள ஆய்விடுகிறோம். अयूब के जीवन में हम देख सकते हैं, யோபனுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கலாம், वो भी एक समय इस प्रकार का स्थिति में था. ஒரு சூழ்நிலையிலே அவனும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தான். वो कहता है, அவன் சொல்லுகிறான், लोग मेरे सामने झुक जाते थे, ஜனங்கள் எனக்கு முன்பாக குனிந்து வணங்குகிறவர்களாய் இருந்தார்கள். जवान मुझे देखकर हट जाते थे, வாலிபர்கள் என்னை பார்த்து விலகி போய் விடுவார்கள். पुरनिये मुझे मेरे सामने चुप हो जाते थे, பெரியவர்கள் என்னை பார்த்த உடனே அமைதியாகி விடுவார்கள். मैं जब जाता था लोग किनारा हो जाते थे, நான் போகும்போது ஜனங்கள் என்னை பார்த்து ஒதுங்கி நிற்பார்கள். लेकिन एक समय था अयूब, ஆனால் ஒரு சூழ்நிலையிலே இந்த யோபு अपने उन सारे महिमा को खोकर, எல்லா மகிமையும் இழந்தவனாக, अपने सारे आदर को खोकर, எல்லா மகிமையும் மரியாதையும் இழந்தவனாக, उनके अपनों के द्वारा वो लज्जित हो रहा है, தன்னுடைய ஜனங்கள் மூலமாக அந்த வெட்கத்துக்குள்ளாகிறதை பார்க்கிறோம். अपनों के द्वारा वो अनादर की स्थिति में जा रहा है, தன்னுடையவர்கள் மூலமாக அவமரியாதையாக நடத்தப்படுகிறதை பார்க்கிறோம். उसके मित्र उसका टड्डा कर रहे हैं, उसकी मजाक उड़ा रहे हैं, அவனுடைய நண்பர்கள் அவனை கேலி பேசுகிறார்கள். प्रियो, அன்பானவர்களே, मुझे सुनने वाले परमेश्वर के लोगों, என்னை கேட்கிற தேவ ஜனங்களே, हो सकता है कई अवसर पर हम अपने आप को उस दशा में पाते होंगे, பல விதமான சூழ்நிலைகளிலே நீங்களும் நானும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்திருக்கலாம். हो सकता है दाऊद के समान अपनों से आपको टोकर या अपनों से आपको अनादर की बातें आपके जीवन में नहीं आई हो, தாவீதை போல உங்களுடையவர்கள் மூலமாக இப்படிப்பட்ட வெட்கத்துக்குரிய காரியம் வராமல் இருந்திருக்கலாம். हो सकता है आपके अपनों के द्वारा आपका सिर नीचा ना किया गया हो, உங்களுடையவர்கள் மூலமாக ஒருவேளை உங்களுடைய தலை வெட்கத்துக்குள்ளாக ஆகாமல் இருந்திருக்கலாம். हो सकता है आप अपनों के द्वारा आपको लज्जित होना ना पड़ रहा हो, உங்களுடையவர்கள் மூலமாக நீங்கள் அவமானப்படாமல் இருந்திருக்கலாம். लेकिन कई बार हम अपने अधर्मों के कारण, अपने व्यवहारों के कारण हम एक अनादर की स्थिति में आने की संभावना है. ஆனால் பல நேரங்களிலே நம்முடைய செய்கைகளின் மூலமாக, நம்முடைய காரியங்களின் மூலமாக இப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்திருக்கலாம். अपने गुप्त पापों के चलते एक अनादर की स्थिति में, अपने महिमा को खोए हुए स्थिति में हम आ सकने का संभावना है. நம்முடைய வாழ்க்கையில மறைந்திருக்கிற சில காரியங்கள் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வர வேண்டிய அவசியம் இருந்திருக்கலாம். अपने गलतियों के कारण, अपने कुछ पापों के कारण हम लज्जा को महसूस कर सकते हैं. நம்முடைய தவறுகள், குற்றங்கள் மூலமாக நாம் வெட்கத்தை உணர்கிறவர்களாய் இருக்கலாம். हमारा आदर हमारे जीवन से हटा हुआ महसूस कर सकते हैं. நம்முடைய மரியாதை நம்மை விட்டு விலகி போய்விட்டதாக நாம் உணரலாம். अपनी महिमा को जाता हुआ हम महसूस कर सकते हैं. நம்முடைய மகிமை நம்மை விட்டு விலகி விட்டது என்று உணரலாம்.
आज हम किस स्थिति में मैं नहीं जान रहा हूं। இன்றைக்கு நாம் எந்த சூழ்நிலையில இருக்கிறோம் என்பதை நான் அறியேன். क्या हो सकता है दाऊद के समान अपनों के द्वारा अपने महिमा को खोता हुआ आप देख सकते हैं। தாவீதை போல தன்னுடையவர்கள் மூலமாக நம்முடைய மகிமை இழந்த இடத்திலே நீங்களும் நானும் இருக்கலாம். हो सकता है आप अपनों के द्वारा लज्जित होकर यहाँ पर बैठे हुए हो। நம்மை சார்ந்தவர்கள் மூலமாக நாம் வெட்கத்துக்குரியவர்களாக ஒருவேளை அமர்ந்திருக்கலாம். अपने आप को ठड्डा में उड़ा करके आप अपने आप को शर्म महसूस करते हुए यहाँ पर बैठे हो। நம்மை சார்ந்தவர்கள் நம்மை கேலியும் கிண்டலும் செய்து அதை சகித்து கொண்டு நாம் அமர்ந்திருக்கலாம். आपके बच्चों के कारण आप शर्मिंदा होकर यहाँ बैठे हुए हो। பிள்ளைகள் மூலமாக ஒருவேளை நாம் அவமானம் அடைந்தவர்களாக உட்கார்ந்திருக்கலாம். आपके अपनों के कारण आपको लग रहा है कि लोगों के नजर में मेरा महिमा को मैं खो दिया हूं। ஜனங்கள் மத்தியிலே என்னுடைய அவர்களுடைய பார்வையிலே என்னுடைய மகிமையை நான் இழந்து விட்டேன். मेरा आदर को मैं खो दिया हूं। என்னுடைய மரியாதை இழந்தவனாக உணர்கிறேன். या आप इस दशा में यहाँ आकर के बैठे हुए होंगे। இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒருவேளை நீங்கள் இங்கே அமர்ந்திருப்பீர்களானால், या हो सकते हैं आप इस दशा में आकर बैठे होंगे। இந்த சூழ்நிலையிலே நீங்கள் ஒருவேளை இங்கே இருக்கலாம். अपने अधर्मों का बोझ के चलते शर्म महसूस करते हुए आकर के बैठे होंगे। உங்களுடைய குற்றத்தின் நிமித்தமாக நீங்கள் இப்படிப்பட்ட காரியத்தை உணர்ந்தவர்களாக இருக்கலாம். अपने व्यवहारों के चलते अपने मान और अपने सम्मान को खो करके आकर बैठे हुए स्थिति में आप हो सकते हैं। உங்களுடைய அணுகுமுறையின் மூலமாக உங்களுடைய மரியாதையை உங்களுடைய மகிமையை இழந்தவர்களாக உட்கார்ந்திருக்கலாம். धन संपत्ति अगर चले जाए, நம்முடைய சொத்து பத்து நம்மை விட்டு போகுமானால் तो हम बर्दाश्त कर सकते हैं। அதை நாம் சகித்துக் கொள்ள முடியும். खासकर मसीह लोग, मसीह जगत में அதுக்கு இந்த கிறிஸ்தவ உலகத்திலே अगर धन संपत्ति चला गया तो ठीक है, நம்முடைய சொத்து பத்து நம்மை விட்டு போய்விட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. लेकिन हमारा आदर, हमारा सम्मान या हम जब हमारा स्वाभिमान को हम खोते हैं तो बहुत दुखदाई एक समय होता है। நம்முடைய மரியாதை, நம்முடைய கௌரவம் இதை இழக்கிற சூழ்நிலைக்கு வந்தால் நாம் அதை சகிக்க முடியாது. आप सालों मेहनत किए होंगे उस स्थिति में आने के लिए। அந்த இடத்திற்கு நீங்கள் வருவதற்கு வருஷக்கணக்காக நீங்கள் பிரயாசம் எடுத்திருக்கலாம். सालों कठिन परिश्रम किए होंगे आज एक आदरमय स्थान पर आप रहने के लिए। ஒரு மரியாதையுள்ள அந்த இடத்திற்கு வருவதற்கு நீங்கள் வருஷக்கணக்காக கடின உழைப்பு உழைத்திருக்கலாம். आप दौड़े होंगे और तब जाकर के ऐसा एक महिमामय स्थान में आप रह रहते होंगे। அந்த மகிமையுள்ள இடத்திற்கு வருவதற்கு கடினமாக நீங்கள் ஓட்டம் ஓடி இருக்கலாம். लेकिन एक ही पल में, ஆனால் ஒரு நிமிஷத்துல हो सकता है आप अपने सारे आदर, अपने सारे सम्मान, अपने सारे वैभव को आप खो दिए होंगे। உங்களுடைய கௌரவம், உங்களுடைய மரியாதை எல்லாவற்றையும் நீங்கள் இழந்து போயிருக்கலாம். कई बार मनुष्य के, हो सकता है मनुष्य के नजर में आप इस बात को महसूस ना करते हो कि मैंने अपना आदर खो दिया है। மனிதர்களுடைய பார்வையிலே ஒருவேளை என்னுடைய மரியாதையை நான் இழந்து விட்டேன் என்று நீங்கள் நினைக்கலாம். हो सकता है कि मनुष्य आपको देखकर अब भी आदर करते हो। மனிதர்கள் நம்மை பார்த்து நம்மை மரியாதையாகத்தான் நடத்துகிறார்கள். ध्यान से सुनिएगा मेरे बातों को। என்னுடைய காரியத்தை கவனமாய் हो கேளுங்கள். सकता है अभी आपको देखने वाले आपका आदर करता हो, உங்களை பார்க்கிறவர்கள் உங்களுக்கு மரியாதை கொடுக்கிறார்கள். उसके नजरों में अब भी आप एक सम्मानजनक व्यक्ति हैं। நீங்க உங்களுடைய பார்வையிலே நீங்கள் நல்ல கனத்தோடு உட்கார்ந்திருக்கிறீர்கள். उनके नजर में, அவங்களுடைய பார்வையிலே जो देख रहे हैं आपको, யார் உங்களை பார்க்கிறார்களோ அவங்களுடைய பார்வையிலே. लेकिन कई समय ऐसा आता है, ஆனால் பல நேரங்களில் இப்படி நடக்கிறது. हमारे जीवन में एक ऐसा समय भी आ सकता है நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நிலைமையும் சமயம் கூட வரலாம். कि मैं अपने आप में ये महसूस करूं எனக்குள்ளாகவே நான் இப்படி உணர்கிறேன் कि मैं अपने महिमा को खो रहा हूं। என்னுடைய மகிமையை நான் இழந்து கொண்டிருக்கிறேன். भले ही मनुष्य के नजर में तो मेरा महिमा बना हुआ है, மற்றவர்களுடைய பார்வையிலே தான் நான் மகிமையோடு இருக்கிறேன். वे मेरे आदर करते हैं, அவர்கள் என்னை மரியாதை கொடுக்கிறார்கள், मेरा सम्मान करते हैं, என்னை கனப்படுத்துகிறார்கள். लेकिन मैं अपने नजर में मैं गिरा हुआ स्थिति में हूं। ஆனால் என்னுடைய பார்வையிலே நான் விழுந்து போகிறவனாக காணப்படுகிறேன். मेरे प्यारो,
என்னோட எனக்கு அன்பானவர்களே, आज आप जिस किसी दशा में भी क्यों ना हो, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், आप चाहे मनुष्य के नजरों में गिरे हुए अपमानित हुए दशा में क्यों ना हो, மற்றவர்களுடைய பார்வையிலே விழுந்து போன ஒரு நிலைமையிலே நீங்கள் இருக்கலாம். अपनों के नजरों में आप अपमानित या आप शर्म को महसूस करते हुए क्यों ना हो, உங்களை சார்ந்தவர்கள் மூலமாக நீங்கள் அவமரியாதையாக நடத்தப்பட்டிருக்கலாம். या अपने अंतरात्मा में आप वो महसूस करते होंगे, लज्जा को महसूस करते हुए, शर्म को महसूस करते हुए होंगे. ஆனால் உங்களுக்குள்ளாகவே உங்கள் காரியங்களின் நிமித்தமாக நீங்கள் வெட்கத்தையும் அவமானத்தையும் உணர்ந்தவர்களாக இருக்கலாம். चाहे हम जिस किसी दशा में भी क्यों ना हो, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், दाऊद के अनुभव में क्यों ना हो, தாவீதுனுடைய அனுபவத்தில் இருந்தாலும், या अयूब के अनुभव में क्यों ना हो, யோபனுடைய அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும், या अपने अधर्म अपने कुकर्म के चलते आप इस दशा में क्यों ना हो, உங்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தமாக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும், जिस दशा में भी हम क्यों ना हो, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், परमेश्वर का वचन हमसे इस प्रकार से हमें तसल्ली देता है. தேவனுடைய வசனம் நமக்கு இப்படியாக ஆறுதல் கொடுக்கிறது. दाऊद उस बात को स्मरण करते हुए कहता है, தாவீது இந்த காரியத்தை நினைவுபடுத்தினவனாக சொல்லுகிறான், ये परमेश्वर என்னுடைய தேவன், तू मेरी महिमा और मेरे मस्तक का ऊंचा करने वाला है. கர்த்தாவே நீர் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். हालेलुया. அல்லேலூயா, हाथों उठाकर परमेश्वर से कहेंगे हालेलुया. அல்லேலூயா. परमेश्वर தேவன் हमारा महिमा करने वाला है, நம்மை மகிமைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். वो हमारा मस्तक को ऊंचा करने वाला है. நம்முடைய தலையை அவர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். हमारा परमेश्वर कौन है? நம்முடைய தேவன் யார்? हमारा परमेश्वर कौन है? நம் தேவன் யார்? मेरा महिमा करने वाला परमेश्वर है, என்னை மகிமைப்படுத்துகிற தேவன், मेरा मस्तक को ऊंचा करने वाला परमेश्वर है. என் தலையை உயர்த்துகிற தேவன். हो सकता है पिछले दिनों आप अपने महिमा को खोए होंगे, பின் நாட்களிலே, இதற்கு முந்தின நாட்களிலே உங்களுடைய மகிமையை ஒரு வேளை இழந்திருக்கலாம். हो सकता है आप पिछले दिनों अपने आदर अपने सम्मान को खोए होंगे, இதற்கு முந்தின நாட்களிலே உங்களுடைய மரியாதையும் கனத்தையும் இழந்து விட்டதாக நீங்கள் உணரலாம். या हो सकता है पिछले दिनों जिस स्तर पे आप थे, अपने स्तर से आप अपने आप को बहुत ही नीचा स्थिति में आप समझते होंगे. இதற்கு முந்தின நாட்களிலே உங்களுடைய நிலைமையிலிருந்து நீங்கள் கீழே விழுந்து விட்டதை போல உணரலாம். लोगों के नजर में जो सम्मान जो वैभव आपका था, हो सकता है आप अब उस बात को महसूस नहीं करते होंगे. மற்றவர்களுடைய பார்வையிலே நீங்கள் जो महिमा महसूस करते थे अभी नहीं कर पा रहे हो. மற்றவர்களுடைய பார்வையிலே எப்படிப்பட்ட மரியாதையும் மகிமையும் உங்களுக்கு இருந்ததோ அது இப்பொழுது இல்லை என்பதாக நீங்கள் உணரலாம். हो सकता है आप सोचे होंगे, நீங்கள் இப்படியாக நினைக்கலாம், मैंने इतना कठिन परिश्रम करके इस स्थिति में आया था, இவ்வளவு கடின பிரயாசத்தோடு கூட இந்த நிலைக்கு நான் வந்திருக்கிறேன், इतना प्रयास करके मैं लोगों के नजरों में इस स्तर पर आया था. இவ்வளவு பிரயாசத்தோடு கூட மற்றவர்கள் பார்வையிலே இந்த இடத்தை நான் அடைந்திருக்கிறேன். लेकिन आज मैं दूसरों का हंसी का कारण बन गया हूं. ஆனால் இன்றைக்கு மற்றவர்கள் என்னை பார்த்து நகைக்கிறார்கள். मेरे अपने मुझे देखकर मजाक करते हैं, என்னை பார்த்து அவர்கள் கிண்டல் அடிக்கிறார்கள். जो मुझे देख करके शांत हो जाते थे वो मेरा मजाक बना रहा है. என்னை பார்த்து அமைதியாய் ஒதுங்கி போகிறவர்கள் இன்றைக்கு என்னை கேலியும் கிண்டலுமாக பார்க்கிறார்கள். जो मेरे सामने खड़े भी नहीं हो पाते थे वो मेरे विरोध में बातें कर कर वो मनोरंजन कर रहे हैं. என்னை பார்த்து அமைதியாய் போகிறவர்கள் இன்றைக்கு என்னை பார்த்த உடனே அவர்கள் என்னை ஒரு பொழுதுபோக்காக நினைக்கிறார்கள். किस दशा में हम आकर के यहाँ எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் இங்கே வந்து உட்கார்ந்திருக்கிறோம்? क्या हमें लग रहा है कि हमारा महिमा कम हो रहा है? நம்முடைய மகிமை குறைந்து கொண்டிருக்கிறது என்று உணர்கிறோமா? क्या आपको लग रहा है कि मैं अपना आदर को लोगों के सम्मुख में खो रहा हूँ? என்னுடைய மரியாதையை ஜனங்கள் மத்தியிலே நான் இழந்து கொண்டிருக்கிறேன் என்று உணர்கிறீர்களா? क्या आपको लगता है कि परमेश्वर के नजर में आप नीचे उतर गए हैं? தேவனுடைய பார்வையிலே நாம் கீழே போய்விட்டோம் என்று நினைக்கிறீர்களா? चाहे जिस दशा में भी हम क्यों ना हो, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் हमारे लिए एक परमेश्वर है. நமக்காக ஒரு தேவன் இருக்கிறார். वो परमेश्वर मेरी महिमा करने के लिए वो सामर्थी है. அந்த தேவன் எனக்கு மகிமையை கொடுப்பதற்கு வல்லவராய் वो இருக்கிறார். परमेश्वर मेरे मस्तक को ऊंचा करने वाला परमेश्वर है. அந்த தேவன் என் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். हमारे हर प्रकार की परिस्थिति से उठाकर ऊंचे स्थान में रखने के लिए वो परमेश्वर सामर्थी है. எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தும் என்னை வெளியே எடுத்து மேன்மைப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார்.
हम किस परमेश्वर की आराधना करने आए हैं आज நாம் की सुबह? நாம் எப்படிப்பட்ட தேவனுக்கு ஆராதனை செய்ய இந்த காலை வேளையில வந்திருக்கிறோம்? जो मेरी महिमा कर सकता है, என்னை மகிமைப்படுத்த முடிகிற தேவன், जो मेरे 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 मस्तक को ऊंचा कर सकता है। என் தலையை உயர்த்துகிற தேவன். आइए हम सब खड़े हो जाएंगे।